தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தங்களது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது 5 கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்திருக்கின்றன. இது எந்தெந்த கட்சிகள் என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள் எந்தெந்த கட்சிகள் தற்போது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க? திமுக தொடர்ந்து கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. இந்த நிலையில இதுவரை மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு இளைஞர் பேரவை, முக்குளத்தோர் புலிப்படை, எஸ்டிபி உள்ளிட்ட 5 கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில முதற்கட்ட பேச்சுவார்த்தையில உதயசூரியன் சின்னத்தில் களம் காண்பது என்ற முடிவு எடுத்திருக்கிறார்கள். மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்த 3 கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தி வருகிறது. ஆனால் தனி சின்னம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தளவு கடந்த சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். அவர்களுடைய கட்சி அங்கீகாரம் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக தேர்தல் ஆணையத்துல மேல்முறையீடு செய்திருக்கார்கள். அந்த மேல்முறையீட்டில் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் தாங்கள் சின்னத்தை முடிவு செய்வோம் என்று ஈஸ்வரன் தரப்புல தெரிவித்திருக்கார்கள். மதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சின்னத்துல போட்டியிட்டது. அந்த அடிப்படையில் மீண்டும் சட்டமன்ற தேர்தலையும் தனிச்சின்னத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்தி வருகிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தளவு மற்ற கட்சிகள் வைத்துக் கொள்ள இந்த தேர்தலில் தனிச்சின்னத்துல களம் காண வேண்டும் என்ற அடிப்படையில வேல்முருகன் அந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக தெரிகிறது. ஆகவே இந்த 3 கட்சிகள் மட்டும் இதுவரை உதயசூரியன் சின்னம் என்ற முடிவு எடுக்கப்படவில்லை. மற்ற 5 கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுவதற்கு தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தையில சம்மதம் தெரிவித்திருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.